அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட கேள்வி வந்து ஜகாத் சம்மந்தப்பட்டது. இப்போது டிஎன்டிஜே பொறுத்த வரைக்கும் ஜகாத் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஒரு வாட்டி ஒரு நகைக்கு நம்ம வந்து ஜகாத் கொடுத்துட்டோன்னா திருப்பி அதை வந்து கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிலைப்பாடு. இப்போது இது வந்து இது சம்மந்தமாக நான் மற்ற அறிஞர்கிட்ட கேட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூடியூப்பில் அவங்களும் அவங்க வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதில் நம்ம கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி கிடையாது, ஒரு வருஷத்துக்கு ஒரு இந்த ரம்ஜான் அது ரம்ஜானுக்குள்ளே அவங்க எவ்வளோ தங்கம் வச்சுருக்காங்களோ அதுக்கான 2.5% நிசாப் மேலே இருந்துச்சுன்னா அதுக்கான 2% கனெக்ட் பண்ணி கொடுத்துடணும். கொடுத்து திருப்பி கொடுங்க, எந்த சட்டமும் கிடையாது. இதுக்கு அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனுப்புவாங்க, சஹாபாக்கள் அனுப்பி ஜகாத் கலெக்ட் பண்ண சொல்லும்போது அவங்க போய் எவ்வளோ இருக்குன்னு கனெக்ட் பண்ணுவாங்க, தங்கம் எவ்வளோ தங்கம்னு கனெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கான தங்கத்துக்கான 2% வசூலிச்சுட்டு வராங்க. தவிர போன வருஷம் கொடுத்தீங்களா, அது 3 வருஷம் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி இது பண்ணல. இது டிஎன்டிஜே நிலைப்பாடு என்ன எனக்கு சொல்லுங்க. அவங்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய ஜகாத் சம்பந்தமான நிலைப்பாடு. நம்முடைய பொருளாதாரம் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அடிப்படையில் அகீமுஸ் ஸலாத், நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள், வாத்து ஜகாத், ஜகாத்தை நிறைவேற்றுங்கள். புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், இந்த இஸ்லாமிய மார்க்கம் மொத்தம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது. 5 கடமைகளில் எத்தனை தத்துவங்கள் நாம் கண்டிப்பா பாட்டு படிப்பாரா? இந்த ஹதீஸ் தான் என்ன 5 கடமைகள் நமக்கு வந்து மார்க்கத்துல உள்ளது. அந்த 5ல இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான 3வது தூண் எதுவென்று சொன்னால் ஈத்தாயி ஜகாத், ஜகாத்தை நீங்கள் நிறைவேற்றுவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இப்படி ஜகாத் கொடுக்கிறது அவசியம். பொதுவாக ஜகாத் எப்பொழுது நாம கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதை விளக்கிட்டு சொன்னாதான் கேட்கிறவங்களுக்கு புரியும். அவங்க கேள்வி கேட்டவங்க தெரிஞ்சுதான் கேட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு விவரம் தெரிகிறது. மக்களுக்கு புரியறதுக்காக நான் டீடைலா சொல்றேன். முதல்ல நீங்க புரிஞ்சுங்க, ஜகாத் யாருக்கு கடமை என்று சொன்னால் செல்வந்தர்களுக்கு தான் கடமை. பணக்காரர்கள், பணக்காரங்கன்றதுக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு அளவுகள் இருக்கும். இப்ப அனுப்பாடி ஹவுசிங் போர்டுல யார் பணக்காரங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? சொந்தமா வீடு இருந்து, ஒரு கார் இருந்து, ஒரு பைக் இருந்து, ஒரு 50 பவுன் நகையை வச்சுட்டு இருந்தா இவங்க தான் பணக்காரங்க. மற்றவங்க எல்லாம் சும்மா சின்ன சின்ன அளவுல அன்றாட காட்சியா இருக்கிறோம்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே தஞ்சாவூர் மாதிரி வெளிநாட்டுல வருமானம் பாக்குறாங்க இல்லையா, அவங்க ஊர்ல போயிட்டு நீங்க பணக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பணக்காரங்க சொல்றோம் பாருங்க, இவங்க எல்லாம் அங்க ஏழைதான். எல்லாருக்கும் பெரும்பாலும் சொந்த வீடு இருக்கும், கார் இருக்கும், பைக் வசதி எல்லாம் இருக்கும். யாரு பணக்காரங்க? 4 வீடு 5 வீடு கட்டி வச்சிருக்கிறாங்கல்ல, அவங்க தான் பணக்காரங்க. வெளிநாட்டுக்கு அரபு நாட்டுக்கு போனீங்கன்னு வைங்க, அங்க பணக்காரன் யாரு தெரியுமா? நம்ம ஊர்ல பெரிய பணக்காரா இருப்பார்ல, அவர்லாம் அங்க நடுக்கிறவர் இருக்கும். சாதாரணமா வீட்டுக்கு 4 கார் 5 கார் என்ன செய்யும் இருக்கும். பிள்ளைக்கு ஒரு காரு, மகனுக்கு ஒரு காரு, மகளுக்கு ஒரு காரு, அம்மாவுக்கு ஒரு காரு, அத்தாவுக்கு ஒரு காரு, பாட்டிக்கு ஒரு காரு, அப்படியெல்லாம் என்ன செய்யும் இருக்கும். இப்படி அந்த பணக்காரங்கன்றது ஊருக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இஸ்லாமிய மார்க்கத்துல நீங்க பணக்காரங்கன்னு அல்லாஹ்வுடைய பார்வையில எப்படி மாற முடியும் என்று சொன்னால், உங்களுடைய சொத்தோ அல்லது உங்களுடைய பணமோ நகையோ எதுவோ 85 கிராம் தங்க நகை, 85 கிராம் அளவுக்கு தங்க நகை உங்களிடத்துல இருந்தால் நீங்க பணக்காரர். புரியுதா? கார் இல்ல என்கிட்டப்பா, ஏன்னா காரெல்லாம் இல்ல, என்கிட்ட பைக்கே கிடையாது அப்படின்னு சொன்னாலும் கூட 85 கிராம் நகை வந்துட்டாலே நீங்க யாருதான் பணக்காரங்க. அல்லது 85 கிராம் நகை அளவுக்கு வேற ஏதாவது சொத்து, இடமா இருக்கலாம் அல்லது பணமா இருக்கலாம், எதுவோ. இப்ப 85 கிராம் எப்படி கணக்கு போடணும்? இன்னைக்கு 1 கிராம் எவ்வளவுமா? 7100 × 85 போட்டு கணக்கு பண்ணி பாருங்க. ஒரு பவுன்ன்றது எவ்வளோ? 8. 10 பவுனுங்கிறது 10. அப்ப 10.5 பவுனுக்கும் 1 கிராம் கூடுதலாக என்ன செய்யணும்? கணக்கு போட்டு பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 6 லட்சத்திலிருந்து 6,65,000 ரூபாயில இருந்து 70,000 ரூபாய் பக்கம் என்ன செய்ய வரும்? 6 லட்சம் ரூபாய் வச்சுங்க. இதுதான் கணக்கு. இவ்வளவு தூரம் உங்க சொத்தினுடைய மதிப்பு வந்துருச்சுனாலே நீங்க அல்லாஹ்வுடைய பார்வையில செல்வந்தரா மாறிட்டீங்க. வீடு இருக்கு, அல்லாஹ் வரக்கத்தா வீடை கொடுத்துருக்கான். வீட்டினுடைய இடம் பிளஸ் மதிப்பு கணக்கு போட்டு பாக்குறோம், 15 லட்சம் ரூபாய் வந்துருச்சு வச்சுங்க. நீங்க அல்லாஹ்வுடைய பார்வையில யாரு? பணக்காரங்க. ஜகாத்து கொடுக்கணும். இப்படிதான் மார்க்க சட்டம். அல்லது இடம் கிடக்கு, பூர்வீக சொத்து எங்க அத்தாட்ட இருந்து அம்மாட்ட இருந்து வந்துருச்சு, ஒரு 10 சென்ட் இடம் வந்துருச்சு வச்சுக்கோங்க. 1 சென்ட் இடம் வந்து 2.5 லட்சம் ரூபாய், 10 சென்ட்ங்கிறது 25 லட்சம் ரூபாய், 4 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. இந்த 4 கோடி ரூபாய்க்கு நான் என்ன செய்யணும்? ஜகாத்தை அடைக்கணும். அப்படி ஜகாத்து கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட்லாம் கேட்காது, அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். அல்லாஹ் இடத்துல மாட்டுவோம். இன்னபத்துஷ ரப்பிக லஷதீத், உங்கள் இறைவனின் பிடி மிக கொடூரமானது அப்படின்னு மார்க்கம் சொல்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜகாத் கடமையாகி நிறைவேற்றாம இருந்தா
அந்த ஜக்காத் கொடுக்காம சேர்த்து வச்சோம்ல நகை காசு அந்த பொருளாதார வெளியில அதை வச்சே சூடு போட்டு அதே காட்சி முதுகுலையும் கழுத்துலயும் எல்லாம் தடவி விட்டுருவான். இந்த இதைத்தானே வச்சிருந்த வாங்கி அப்படின்னு சொல்லி சூடு வச்சு விட்டுருவான். இதான் மார்க்கம் சொல்லக்கூடிய மிக கடுமையான எச்சரிக்கைங்க. அப்போ நம்ம பொருளாதாரம் வந்து ஒரு 85 கிராம் நகையை கடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம பணக்காரங்களா மாறிட்டோம். சரி, 85 கடந்துருச்சு, எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கிறது, அதுக்கு அளவு என்ன? அதுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது 2.5%. கவர்மெண்ட் மாதிரி நீங்க 18% கொடுங்க, 1000 ரூபாய் சம்பாரிச்சா நீங்க அதுல வந்து 18% கொடுங்க, 100க்கு 18 ரூபா, 1000க்கு 180 ரூபா கொடு, லட்சத்துக்கு 18,000 ரூபாய் கொடு, இப்படி வந்து நம்ம ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி உறிஞ்சுறாங்க பாருங்க. இப்படி கேட்டா எவ்வளவு கொடுப்பாடா, ஏமாத்தான் பார்ப்பான். அதனால இஸ்லாம் என்ன சொல்லிருச்சுன்னா, நீ கொடுக்கவும் வேணும், உனக்கும் சிரமமா இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணுதுன்னா, லட்சத்துக்கு 2,500 ரூபாய், கோடிக்கு 2 லட்சம் ரூபாய். ஒரு கோடீஸ்வரனுக்கு 2 லட்சம் பெருசா? சொல்லுங்க, பயப்பட தேவையில்லை. நிறைய கொடுக்கணும்னு யாரும் பயந்துடாதீங்க, சரியா? இந்த மாதிரி நம்ம கொடுக்கிறது மார்க்கத்தில் உள்ள சட்டம். இப்பதான் அந்த சகோதரர் கேட்ட கேள்வியை நம்ம சொன்னோம்னா பொருத்தமா இருக்கு. அவங்க என்ன கேட்டாங்கன்னு சொன்னா, இப்ப 2% நம்ம ஜக்காத்து கொடுக்குறோம் இல்லையா, தௌஹீத் ஜமாத் என்ன சொல்றோம்னா, நீங்க 1 லட்சத்துக்கு 2,500 ரூபாய் ஜக்காத்தாக கொடுத்து விட்டீர்கள் என்றால் மறுபடியும் அடுத்த வருஷம் 2,500 ரூபாய் போக உங்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த தொகை இருக்கு இல்லையா, 97,000 சில வருதுன்னு நினைக்கிறேன், டக்குன்னு கணக்கு சொல்ல முடியல. அந்த 2,500 ரூபாய் கழிச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த தொகை இருக்கு பாருங்களேன், அந்த தொகைக்கு 97,500க்கு மறு வருஷம் வரும்போது திருப்பி நீங்க 2,500 ரூபாய் கொடுங்க என்பது வெளியில பல நபர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரியா? தௌஹீத் ஜமாத் என்ன சொல்றோம்னா, நீங்க லட்சத்துக்கு 2,500 ரூபாய் கொடுத்துட்டீங்க, சரி, பாக்கி 97,500க்கு பாருங்க, இந்த 97,500க்கு நீங்கள் அடுத்த வருடம் அல்ல கடைசி வரைக்கும் ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்ற புரியுதா? அதுக்கு மட்டும் 1 லட்சம் ரூபாய் என்கிட்ட இருந்துச்சு, நான் ஜக்காத்து கொடுத்துட்டேன், 97,500 கொடுக்க தேவையில்லை, கரெக்டா இருக்கு, சரி. ஆனா அடுத்த வருஷம் பார்த்தா கூடுதலா என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் வருமானம் வந்துருச்சு. போன வருஷம் 1 லட்சம், நம்ம இந்த வருஷம் 1 லட்சம், போன வருஷம் 1க்கு கொடுத்தாச்சு, இப்ப கூடுதலா எவ்வளவு இருக்கு? 1 லட்சம் ரூபாய். இந்த கூடுதலா வந்துச்சு இல்லையா 1 லட்சம் ரூபாய், இதுக்கு கொடுக்கணும். இதை தௌஹீத் ஜமாத் மறுக்கல. எதை நம்ம கூடாதுன்னு சொல்றோம்னா, கொடுத்ததுக்கே திருப்பி திருப்பி கொடுக்க தேவையில்லை, கொடுத்த அளவுக்கு மீண்டும் மீண்டும் நீங்கள் கொடுக்க வேண்டிய சட்டம் மார்க்கத்துல கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நம்ம சொல்லல, குர்ஆன் வசனத்தை வச்சு சொல்றோம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன், நபியே அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் ஜக்காத்தை எடுங்கள். யாரு? ஜக்காத்து கடமையான மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து நீங்க ஜக்காத்தை கட்டாயமா வசூலிங்க. அந்த ஜக்காத் என்பது துதஹீருஹும், அவர்களை வந்து தூய்மைப்படுத்துகிறது. அதாவது நம்ம 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டோம், சம்பாதிச்சது நம்முடைய திறமையா அல்லாஹ் கொடுத்தானா? அல்லாஹ். அப்ப கொடுத்த அல்லாஹ்வுக்கு நம்ம பரிகாரம் பண்ணணும்ல. அல்லாஹ்வுக்கு என்ன சொத்தா வாங்கி எழுதி வைக்க முடியும்? அல்லாஹ் உண்டியல கொடுக்குறேன் கேட்கிறான்? இல்ல, ஜக்காத்தை இல்லாதப்பட்ட மக்களுக்கு கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த ஏழை வரி என்று அழைக்கப்படுகிற ஜக்காத்தை நாம அடைப்பது நம்முடைய கடமை. அடைச்சாதான் பாக்கி 97,500 ரூபாய் சுத்தமாகும். அத உங்களை பரிசுத்தப்படுத்தும் நல்லா சொல்றாங்கல்ல. எப்படி பரிசுத்தப்படுத்தும்? நகையை உட்கார்ந்து கழுவுறதை அல்லாஹ் சொல்றான், சுத்தமா கிளீன் பண்ணி கழுவுங்க. அது கிடையாது. இந்த நகை எப்பொழுது அல்லாஹ்வுடைய பார்வையில சுத்தமாக மாறும் என்று சொன்னால் 2% நீங்க ஒதுக்கி வைங்க, ஒதுக்கி அடுத்தவங்களுக்கு கொடுத்துருங்க. இதான் ஜக்காத்துங்கிறது. ஜக்கான்னு நம்ம சொல்றோமே, அரபியில ஜக்கா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சுத்தம் செய்வதுன்னு அர்த்தம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே வந்து தூயவான்களாக காட்டாதீங்க, நான் நல்லவன் அப்படின்னு யாரும் சொல்லாத, அப்படி எல்லாம் சொல்றான். அப்போ ஜக்காத் என்று சொன்னாலே பரிசுத்தப்படுத்துவது, சுத்தம் செய்வது. புரியுதுங்களா? இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இதை எப்படி அல்லாஹ் சொல்லலன்னு கேட்டீங்கன்னா, வருஷ வருஷம் நீங்க ஜக்காத்து கொடுங்க, வருஷ வருஷம் கொடுத்ததுக்கு திருப்பி திருப்பி கொடுங்க, அப்படி எல்லாம் நமக்கு சொல்லல. சில இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான். எதை சொல்றான்? ரமலான் நோன்பு நம்ம வைக்கிறோம் பாருங்க, ரமலான் நோன்பு ஆயில்ல ஒரு தடவை வச்சா போதுமா, வருட வருடம் வைக்கணுமா? ஏன் வைக்கிறோம்? விருப்பப்பட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம வைக்கிறோமா? அல்லாஹ் சொன்னா வைக்கிறோமா? அல்லாஹ் சொன்னான், பமன் ஷஹீத மின்கும் ஷஹர், உங்கள யாராவது ரமலான் மாதத்தை அடைகிறீர்களா, ஃபல்யஸும், அவங்க நோன்பு வைக்கணும், இது அவசியம். அல்லாஹ் சொல்லிட்டான். ரமலான் மாசம் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை வருதா, வருஷ வருஷம் வருதா? அல்லாஹ் சொன்னது ரமலான் வந்தா நோன்பு வை. அப்போ 12 மாசத்துக்கு ஒரு மாசம் ரமலான், கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சிடணும்? நோன்பு வச்சிடணும்.
அந்த மாதிரி ஒரு மாசத்தை குறிப்பிட்டோ அல்லது ஒரு வாரத்தை ஒரு கிழமையை குறிப்பிட்டோ இந்த 12வது மாசத்துல இந்த கிழமை வந்தா நீங்க ஜகாத்து கொடுத்துருங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. எல்லா 12லயும் நம்ம இந்த கிழமையில கொடுக்கலாம். அல்லாஹ் என்ன சொல்லல, அப்படி சொல்லல. பொதுவா ஜக்காத்தை கொடுங்கள் அப்படிதான் நமக்கு சொல்லி காட்டு. தொழுக ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறோம், ஒரு வேளை தொழுகல. ஏன் 5 வேளை தொழுகிறோம், திருப்பி ஏன் தொழுகிறோம்? ரசூலுல்லாஹ் நமக்கு அப்படி திருப்பி தொழுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படித்தான் பார்க்கணும். ஆனா நீங்க பாருங்க, ஹஜ் செய்யறோம்ல, நம்ம ஆயுசுல ஒரு தடவை செஞ்சாலே போதும். அந்த அளவுக்கு கடமை இருந்தா, இல்லாட்டி எல்லாம் கேள்வி கேட்பாரு இருக்க. கடமை இருந்தா நம்ம ஒரு தடவை செஞ்சா போதுமா, திருப்பி செய்யணுமா? திருப்பி நீங்க விரும்பினா செஞ்சுக்கங்க. கடமை எத்தனை? ஒண்ணுதான். ஏன் அப்படி சொல்றோம்? நோன்பு மாதிரி ஹஜ்ஜ அல்லாஹ் திருப்பி செய்யுங்க நமக்கு சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான்? வலில்லாஹி அலன்னாஸ், மனிதர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுக்காக வேண்டி. என்ன கடமை? அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத் மனிஸ்ததா இலைஹி சபீலா. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அவங்களுக்கு ஹஜ் செய்வது கடமை. அல்லாஹ் வெறுமனே ஹஜ் செய்வது கடமை தானே சொல்றான். அப்ப ஒரு முறை செஞ்சா போதுமானதுன்னு வழங்குறோம். ஜக்காத்தை அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, உங்க பொருளாதாரத்துக்கு ஜக்காத்து கொடுங்க. இப்போ ஒரு தடவை கொடுத்தா போதும். இதான் குர்ஆனுடைய வசனம். நம்ம என்ன செய்யக்கூடாது, குர்ஆனுடைய வசனத்துக்கு மாத்தமாவெல்லாம் நம்ம விளக்கம் கொடுக்க கூடாது. அப்படி இஸ்லாம் நமக்கு பயிற்றுவிக்கவில்லை. ஹஜ்ஜ வருஷம் கடமை எந்த உலமாக்களா ஃபத்வா கொடுக்குறாங்களா? யாருமே கொடுக்கறது இல்லை. அப்பவே ஜக்காத்தை மட்டும் வருஷம் கடமைன்னு ஃபத்வா கொடுக்கணும். நம்ம ஒரு சட்டத்தை எடுத்துக்கிட்டுங்க, அதுக்கு தோத ஆதாரத்தை தேட முடியுமா? ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை நான் சொல்றேன்னா குர்ஆன்ல இருந்து சொல்றோமா? ஆதாரத்துல இருந்து சட்டம் எடுக்கிறோம். இங்க இவங்க ரிவர்ஸ்ல போறாங்க. சட்டத்தை எடுத்துட்டாங்க, ஏதோ எப்படியோ கொடுத்ததுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சட்டத்தை எடுத்துட்டாங்க. இதுக்கு எங்கடா ஆதாரம் இருக்குன்னு தேடி போனா சகோதரர் சொன்ன மாதிரி அவங்க சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன? சஹாபாக்கள் போய் வரி வசூலிக்க போனாங்க. ஜக்காத்துக்கு கேட்கறது எப்படி கேட்டாங்க? ஜக்காத்து கொடுங்கன்னு வசூலிச்சாங்க. போன வருஷம் கொடுத்தீங்கன்னா கேட்டாங்களா? கேட்கல. அதனால வருஷம் கொடுக்கணும்ன்றாங்க. இது அவங்களுக்கு சார்பான ஆதாரம் மாதிரி சொல்றாங்க, அவங்களுக்கு எதிரான ஆதாரம் தான். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? அதே திருப்பி சொல்றேன். வருஷம் கொடுக்கணும் இருந்தா சஹாபி என்ன செஞ்சிருப்பாரு? போய் நின்றுட்டு போன வருஷம் ஜக்காத்து கொடுத்தீங்கல்ல, இன்னும் 97,500 பாக்கி இருக்கா, இன்னும் 2,500 கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். எதுவுமே கேட்காம வெறுமனை அவங்க மொட்டையா போயிட்டு நீங்க ஜக்காத்தை கொடுங்கன்னு கேட்டா என்னன்னு அர்த்தம்? அப்ப அவங்க வெறுமனை கேட்டதை இவங்க எப்படி மாத்துறாங்கன்னு சொன்னா, இந்த உலமாக்கள், சகோதரர் சொல்லக்கூடிய உலமாக்கள் ஏதோ அவங்களுக்கு சார்பான ஆதாரமா நினைச்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. அவங்க போன வருஷம் எவ்வளவு கொடுத்து இந்த வருஷம் எவ்வளவு கொடுத்தான்னு கணக்கு போட்டோம், அல்லது கொடுத்ததுக்கு திருப்பி கொடுன்னு அவங்க கேட்டாங்கன்னு சொல்லி அந்த ஹதீஸில் கிடையாது. போனார்கள், வசூல் செய்தார்கள், வந்தார்கள் என்று இருக்கிறது. இதுதான் அந்த ஹதீஸ்ல உள்ளது. இந்த ஹதீஸோடு குர்ஆனுடைய வசனத்தை நம்ம எப்படி விளங்க கடமைப்பட்டு இருக்கிறோம்? ஜக்காத்து கொடுங்க நல்லா சொல்லிட்டான், நாம ஒரு முறை கொடுக்கணும். இதான் மார்க்க சட்டம். கூடுதலா வந்தா கூடுதலா கொடுக்கணும், அது இல்லைன்னு சொல்லல. இது எப்படி விளங்கிட கூடாதுன்னா, சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க. தௌஹீத் ஜமாத்துல நஜாத்துல ஜக்காத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு வெளியே சில பேச்சுக்கள் எல்லாம் ஓடும். அதுக்குதான் நான் திருப்பி விலக்கி சொல்றேன். ஜக்காத்து கொடுக்க கூடாது என்று தௌஹீத் ஜமாத் ஒரு பொழுதும் சொல்லவில்லை. நீங்க ஜக்காத்தை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? உங்க பொருளாதாரத்துக்கு கடமையான கொடுங்க நல்லா சொல்லிட்டான். வருஷமோ மாசமோ கொடுங்க நல்லா சொல்லல. இல்ல அப்ப நாம கொடுக்கிறது 2% கொடுத்துட்டோம். கூடுதலா 5 லட்சமோ 10 லட்சமோ வருதா, அதுக்கு நீங்க கூடுதலா கொடுங்க. அது வேறு. இது கூடுதல் பழசு கிடையாதுல, புதுசை திருப்பி நம்ம கிளீன் பண்ணணும். ஒரு பாத்திரத்தை நீங்க சட்டியை கழுவுறீங்க, நல்ல கழுவி சுத்தப்படுத்தியாச்சு, மறுபடியும் எப்பமா கழுவுங்க? மீண்டும் சமைச்சா அழுக்குப்பட்டாதானே கழுவுவோம். திருப்பி உட்காந்து தேச பாத்திரத்தையா தேய்ச்சிட்டு இருப்போம். இப்ப இவங்க ஜக்காத்து சட்டம் சொல்றவங்க எப்படி சொல்றாங்கன்னா, கொடுத்ததுக்கே நீ திருப்பி கொடு. இதுக்கு எங்க ஆதாரம்? எதுவுமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்டார்கள் என்று எங்க ஹதீஸ் இருக்கிறது ஆதாரபூர்வமாக? எதுவுமே கிடையாதுங்க. அப்ப உலமாக்கள் அந்த தரப்புல உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சட்டத்தை எடுத்துட்டாங்க, எடுத்துட்டு அவர்கள் அதுக்குள்ளேயே உணர்ந்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய, நீங்கள் ஹதீஸை பார்த்தீர்கள் என்றால் தெளிவாக இருக்கிறது, குர்ஆனை பார்த்தீர்கள் என்றால் தெளிவாக இருக்கிறது, உங்களுக்கு ஜக்காத் கடமையாயிருச்சா, நீங்க கொடுங்க, அவ்வளவுதான். 2% கொடுத்துட்டீங்களா, அந்த பொருளாதாரம் தான் தூய்மை ஆயிருச்சு. தூய்மையானதை திருப்பி தூய்மையாக்குங்கன்னு எங்கேயாவது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கா என்ன? அப்படி இல்லை. அந்த அடிப்படையில அவர்கள் சொல்வது போல கொடுத்ததுக்கே மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பதற்கு இவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் கண்டிப்பா ஆதாரம் கிடையாது. அது அவங்களுக்கு சார்பு ஆதாரம் இல்லை, எதிரான ஆதாரம் தான். திருப்பி எல்லாம் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் போனவங்க பழசுல எவ்வளவு கழிச்சுட்டு நீ கொடு அல்லது அதை சேர்த்து கொடு அப்படிலாம் அவங்க கேட்கவும் இல்லை. போனாங்க, ஜகாத்தை வாங்கினாங்க, வந்தாங்க.
சில நேரம் என்ன பண்றாங்க தெரியுமா, ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சில ஆட்கள் சொல்றாங்கல்ல, அவங்ககிட்ட வலுக்கட்டாயமா வாங்கிட்டு வந்தாங்க. அதான் இருக்கே ஒழிய வாங்கின அளவுக்கே திருப்பி திருப்பி வாங்கினாங்கன்ட்டு எந்த ஹதீஸும் கிடையாது. எனவே சகோதரர் கேட்ட கேள்வி என்பது நல்ல கேள்விதான். ஆனா அவர் இந்த உலமாக்கள் சொன்னாங்கன்னு கேட்கிறார் இல்லையா, இந்த உலமாக்கள் தவறாக அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு ஜக்காத் கடமையாயிட்டா 2% கொடுங்க, அடுத்து அதுக்கு கொடுக்க தேவையில்லை. கூடுதல் வருமானம் வருதா அதுக்கு நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். இதான் மார்க்கத்தில் உள்ள சட்டம். சரி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.